வாழ்த்துகிறோம். यीशु के नाम से सबका स्वागत करते हैं। ரெண்டு சகோதரர்கள் புதுசா வந்திருக்காங்க. दो बहन यहाँ पर नए आए हैं। संडे आराधना மாதிரி ஆராதனை இருக்காது. और ये जो आराधना है रविवार की आराधना जैसे नहीं रहता। இன்னைக்கு விசேஷமாக ஆண்டவருடைய பந்தியை நடத்துகிறோம். आज हम जो प्रभु का जो भोजन है उसको हम यहाँ पर चलाते हैं। ஆண்டவரை பற்றி தெரிந்து புரிந்து विश्वासित மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது. और ये जो प्रभु के नाम से जो प्रभु को जो समझकर यीशु को समझकर जो चलते हैं उनके लिए ये भोजन रहता है। और उसके बाद हम उनको बपतिस्मा देते हैं। எல்லா விசுவாசித்தவர்கள் कम से कम ஒரு 6-7 மாசத்துக்கு பிறகுதான் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். और करीब 6 महीने तक आपको कलीसिया में आने के बाद आपको वो बांटा जाएगा। இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். आज आप आए हैं, आपको यीशु के नाम से स्वागत करते हैं। உங்களுக்காக நான் கடைசியா ஜெபம் பண்ணுவோம். आपके लिए हम आखिर में प्रार्थना भी करेंगे। எல்லா தேவைகளையும் கர்த்தர் அதிசயமாக ஆசீர்வாதம் தருவார். सारी जरूरतों को प्रभु अद्भुत रीति से करेगा। காரணம் வேதம் சொல்கிறது क्योंकि कलाम का वचन कहता है எல்லா பாவங்களையும் இயேசு நீக்கிட்டால் எல்லாமே சரியாய் மாறிடும். सारे पापों को यीशु ने दूर कर दिया, सब कुछ सही बन जाएगा। உங்கள் பாவங்களை எல்லாரும் மன்னித்திருக்கிறார். और यीशु ने आपके पापों को धो दिया। பைபிள் சொல்கிறது எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். और यीशु आप सबसे प्रेम करता है। உங்களை நேசிக்கிறார். आपसे भी प्रेम करता है। புதிதாக வந்திருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். आप नए यहाँ पर आए हो तो भी प्रभु आपसे प्रेम करता है। விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். आपकी जरूरत को इच्छा को प्रभु पूरा करेगा। இன்னைக்கு ஒரு விசேஷமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். हम एक वचन को ध्यान करेंगे। 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் पहला कोरिन्थियों का किताब 11वां अध्याय। அப்போஸ்தலன் பவுல் இந்த ராமச்சந்திரனை குறித்து சில வார்த்தைகளை சொல்கிறார். प्रेरित पौलुस प्रभु भोजन के बारे में कुछ बातों को बताता है। 23வது 23वां वचन 11 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். क्योंकि यह बात मुझे प्रभु से पहुंची और मैंने तुम्हें भी पहुंचा दी कि प्रभु यीशु ने इस रात को पकड़वा गया, रोटी दी और धन्यवाद करके उसे तोड़ी और कहा, ये मेरी देह है जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यह किया करो। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद हो। அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய ஊழியத்தை செய்த ஒரு பரிசுத்தவான். प्रेरित पौलुस प्रभु का सेवकाई करने वाला एक पवित्र व्यक्ति அவருக்கு है। கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். प्रभु ने उसको एक बात को प्रकट किया है। அவர் சொல்கிறார் இயேசு ஒரு நாள் இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தார். और वो कहता है कि यीशु इस पृथ्वी पर मनुष्य के रूप में जन्म அவர் लिया। சர்வ வல்லமுள்ள தெய்வம். वो सर्वशक्तिमान प्रभु அவரை है காண முடியாத உத்தமையான தெய்வமாக இருந்தார். और उसे देख नहीं सकते, वो एक सामर्थ्यवान है। நம்முடைய தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். हमारा प्रभु एक उजियाला है, அவர் பரிசுத்தமான ஒரு தெய்வம். वो एक पवित्र खुदा है। நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக और हमारे पाप को दूर करने के लिए தேவன் மனிதனாக மாறினார். प्रभु मनुष्य के रूप में जन्म लिया। இயேசு இந்த உலகத்துல மனிதனாக பிறந்து और प्रभु इस पृथ्वी पर मनुष्य के रूप में जन्म लेकर ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கும்படியாக और हर एक मनुष्य के पाप को श्राप को दूर करने के लिए அவர் கல்வாரி சிலுவையிலே वो பலியானார். कलवरी क्रूस पर मर गया था। இயேசு கிறிஸ்துவின் பலி நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. यीशु मसीह का लहू हमारे पाप को धोकर हमें शुद्ध करता है। அவர் சிலுவைக்கு போறதுக்கு முந்தி और वो क्रूस पर जाने के पहले ஒரு விசேஷமான ஒரு பந்தியை और ஆயத்தப்படுத்தினார். एक विशेष भोजन को वहाँ पर सबको नियुक्त करता है। அதை நடத்திட்டு கர்த்தர் சொன்னார், उस भोजन के बाद प्रभु कहता है இதை நீங்க மறக்கவே கூடாது, இதை நீங்க அனுசரிக்க வேண்டும். और इस भोजन को तुम कभी भूलना नहीं, इसे हमेशा याद करना और उसका पालन करना। இயேசு சிலுவையில் மரித்தார், और यीशु क्रूस पर मर गया था, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். तीसरे दिन जी उठा। இன்றைக்கு நம்மளோடு அவர் இருக்கிறார். आज हमारे साथ हमारे बीच में நம்முடைய रहता है। ஜெபங்களை அவர் கேட்கிறார். हमारी प्रार्थना को विनती को सुनता है பரிசுத்த ஆவியானவராக और वो पवित्र आत्मा बनकर நம் மத்தியில் இருக்கிற தெய்வம். हमारे बीच में रहने वाला खुदा அப்போஸ்தலன் பவுலுக்கு சொல்லி இருக்கிறார், प्रेरित पौलुस को कहता है இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முந்தி यीशु क्रूस पर जाने के पहले என்ன நடந்ததா? वहाँ पर क्या हुआ? இயேசுவானவர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். यीशु मसीह ने एक भोजन को तैयार किया ஒரு நல்ல பெரிய வீட்ல और एक अच्छे से बड़े घर पर அங்க எல்லாம் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தினார். वहाँ पर सबके लिए भोजन तैयार किया। அந்த விருந்துல
அங்க என்ன இருந்தது? ரொட்டி இருந்தது. और वहाँ पर रोटी थी, இரண்டாவது அங்க மட்டன் இருந்தது. वहाँ पर मांस था। இந்த ரெண்டையுமே கர்த்தர் ஆசீர்வதித்து அவளுக்கு கொடுக்கிறார். ये दोनों चीजों को प्रभु ने आशीष करके उन्हें खिलाया। ராபோஜனத்துல விசேஷமா ரொட்டியும் திராட்சை ரசமும் இருந்தது. और विशेष करके प्रभु भोजन के लिए वहाँ पर रोटी और दाखरस रखा गया था। திராட்சை ரசம் என்றால் போதை கொடுக்கக்கூடியதல்ல. और दाखरस मतलब जो नशा देने वाला नहीं, ஒரு சாதாரண திராட்சை பழத்தில் உள்ள ரசம். और एक साधारण जो दाख का वो रस निकाल कर रखा हुआ। இயேசுவின் செய்தியை சொல்லும்போது சொல்கிறார், यीशु मसीह अपने सुसमाचार में कहता है, தயவுசெய்து இந்த ரொட்டியை நீங்கள் கவனிக்க வேண்டும். ध्यान से इस रोटी को ध्यान देना, இது என்னுடைய சரீரமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். और इसको मेरे शरीर के अनुसार तुम स्वीकार कर இதை लो। நீங்க எப்பெல்லாம் இதை உட்கொள்கிறீர்களோ என்னை நினைவு கூறுங்க. और इसको जब भी तुम याद खाओगे तब मुझे याद करो। இரண்டாவது அந்த திராட்சை ரச பாத்திரத்தை எடுத்தார். उसके बाद उसने दाखरस लिया, இது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. और ये मेरे लहू का एक चिन्ह है। இதை நீங்கள் பானம் பண்ணும்போது என்னுடைய மரணத்தை நினைவு கொள்ளுங்கள். और इसे पीने के समय पर मेरा मरण को स्मरण करो। ஒன்று அவருடைய சரீரம், एक उसका शरीर இரண்டாவது அவருடைய இரத்தம். और दूसरा उसका लहू। இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி கழுவுகிறது. यीशु का लहू हमारे सारे पापों को धोकर हमें शुद्ध करता है। எப்பொழுதெல்லாம் பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ, और जब हम अपने पापों को प्रभु के पास कबूल करते हैं, ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து இரத்தத்தினால் கழுவுகிறார். और प्रभु हमारे पापों को धोकर अपने लहू से शुद्ध कर देता அப்பதான் है, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். और तब हमारा पाप धोया जाता பாவம் है। மன்னிக்கப்பட்டால் சாத்தானுடைய சகல கிரியைகளும் மாறிப்போம். और पाप धोया जाएगा तो शैतान का सारा कार्य नाश किया எந்த जाएगा। மனிதனாலும் சரி, कोई भी मनुष्य क्यों ना हो, நீங்கள் அப்படியே கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். आप अपने आप को प्रभु के पास अर्पण कीजिए, அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். क्योंकि वही आपके पाप को धो सकता है। அதை நினைவு கூறுவதுதான் இந்த மாலையில நான் வந்திருக்கிறோம். और उसे स्मरण करने के लिए इस शाम को हम यहाँ पर इकट्ठे हुए हैं। நாம் அதை மறக்காம இருக்கணும் அப்படின்னா अगर हम उसे भूलना नहीं चाहिए तो தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். प्रभु के वचन को ध्यान करना चाहिए, வசனத்தை வாசிக்க வேண்டும். वचन को पढ़ना है, அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் வரும். और तब मेरे जीवन में विश्वास आएगा, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. क्योंकि ये वचन प्रभु का है। இதை வாசிக்கும் போது தேவன் நம்ம மத்தியில கிரியை और செய்கிறார். इसे पढ़ने के समय पर प्रभु हमारे बीच में कार्य करता है। விசேஷமா சாத்தானுடைய சகல கிரியைகளை தேவன் அழித்து போடுகிறார். विशेष करके शैतान की सारी क्रियाओं को नाश करता है, பாவம் மன்னிக்கப்படுகிறது. पाप क्षमा किया जाता है। கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु हमारे जो परिवार को आशीष करता है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। பழைய ஏற்பாட்டுல ஒரு சகோதரியை குறித்து வாசிக்க போறோம். पुराने नियम पर एक बहन के बारे में हम पढ़ेंगे। ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் दूसरे राजाओं का किताब 4வது அதிகாரம் 4वां अध्याय 8வது வசனத்தை வாசிக்கலாம். उस पे 8वां वचन पढ़ेंगे। பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இங்க ஒரு சகோதரி एक दिन की बात है कि एलीशा सुनेम को गया, जहाँ एक कुलीन स्त्री थी और उसने उसे रोटी खाने के लिए विनती करके विवश किया। अंतर जब जब वह उधर से जाता तब तब वह रोटी खाने को उतरता था। अच्छा, எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. एलीशा नामक एक भविष्यद्वक्ता था, அவரோடு தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்தார். उसके साथ में प्रभु मसीह का कार्य करता है। தீர்க்கதரிசினா எப்படி இருப்பாங்க? भविष्यद्वक्ता कैसे रहते हैं? தேவனோடு பேசுகிறவர்கள். वो प्रभु से बातें करने वाले लोग அவங்க हैं। தாயித்தோ கையனோ ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. और वो कोई धागा या कोई और कुछ रस्सी बांधने के लिए नहीं देते। அவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுவார்கள். और जब वो यीशु के नाम से प्रार्थना करते हैं, அப்பொழுது வியாதி சுகமாகிறது. और सब बीमारियां चंगाई होती है, வீட்டுக்குள்ள சமாதானத்தை கர்த்தர் और தருகிறார். घर के अंदर प्रभु समाधान देता है। அவரை பார்க்கும்போதே அவங்களுக்கு மேல ஒரு மகிமை இருக்கிறது. और वो देखने के समय पर उनके ऊपर एक प्रकाश रहता है। அவர்கள் அதிகமாக ராஜாக்களை சந்தித்து ஆலோசனை சொல்லுவார்கள். और अधिकतर वो राजाओं को मिलते हैं, उन्हें तसल्ली की बातें बताते हैं। தேசத்துல என்ன நடக்கணும், देश में क्या होना நீ चाहिए, எப்படி ராஜ்யம் பண்ண வேண்டும், तुम्हें राज्य कैसे करना है। தேவனுடைய ஆலோசனை இருந்தால்தான் ஆட்சி சரியாக இருக்கும். अगर प्रभु का बातें सुनना रहेगा तो वहाँ पर प्रभु का राज्य सही रहेगा। ஒரு ராஜாவானாலும் சரி, एक राजा क्यों ना रहे, ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, एक प्राइम मिनिस्टर क्यों ना रहे, அந்த பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையை வாசித்தால்
அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். और जब उस पवित्र व्यक्ति का वचन को पढ़ते हैं तो हम आशीष पाएंगे, வேதம் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, क्योंकि वचन हमको ज्ञान को सिखाता है, புத்தியை கொடுக்கிறது, हमें बुद्धि देती है, பாவத்துக்கு விலகி இருக்க செய்கிறது, पाप से हमें दूर करता है கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். और प्रभु हमारे संग हमेशा रहता है। பைபிள் சொல்கிறது बाइबल कहती है கர்த்தருடைய வேதம் ஞானம் நிறைந்தது, प्रभु का वचन ज्ञान से भरपूर है, கர்த்தருடைய வேதம் வல்லமை நிறைந்தது. परमेश्वर का वचन सामर्थ्य से भरा है। அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் उसके अंदर के आशीष को यदि हमको पाना है, வசனத்தை வாசிக்க வேண்டும், वचन को हमें पढ़ना அதை चाहिए, தியானிக்க வேண்டும், उसको ध्यान करना அதை है, விசுவாசிக்கும் போதுதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். उसको विश्वास करने के समय पर हमारे जीवन में आशीष होगी। இந்த தீர்க்கதரிசி தினமும் ஒரு இடத்துக்கு போகிறார் ராஜாவை பார்ப்பதற்கு. ये भविष्यवक्ता हमेशा एक राजा को मिलने के लिए जाता है ஆண்டவருடைய வார்த்தையை ராஜாவுக்கு சொல்லுவார். और प्रभु के वचन को राजा को सिखाता है। என்ன சொல்வாரு? क्या सिखाएगा? உன்னுடைய ஆட்சியிலே நீ நீதியாய் நேர்மையாய் இருக்க வேண்டும், मेरे राज्य में तू धार्मिकता से बने रहना ஏழைகளை நீ கவனிக்க வேண்டும், और गरीबों को ध्यान रखना பணத்தை வாங்கிக்கிட்டு நியாயத்தை புரட்டக்கூடாது. और पैसे लेकर न्याय को पलटा न देना। தேவன் அதை கவனிப்பார். प्रभु उसका ध्यान देगा। ஆகவே நீதியையும் நியாயத்தை செய்தால் உன்னுடைய ஆட்சியிலே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். यदि तू धार्मिकता का कार्य करता है तो प्रभु तेरे राज्य को आशीष करेगा। இதுதான் எலிசா அடிக்கடி போய் சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. और इसी बात को एलिशा बार बार वहां पर बताकर जाता है। எலிசா இருக்கிறதுக்கும் ராஜா இருக்கிறதுக்கும் குறைஞ்சது 10 மைலுக்கு மேல. और एलिशा जहाँ रहता है और राजा जहाँ रहता है वो करीब 10 मील से दूर है। இவர் போகும்போது ஒரு சகோதரி பார்க்கிறார். और वो जाने के समय पर एक स्त्री उसे मिलती அவள் है பேர் சுனேமி. और उसका नाम सुनीम। அவள் உடனே அந்த ஆளை பார்க்கிறா. और उसको तुरंत उस व्यक्ति को देखी, ஓ தேவனுடைய மனுஷனே, वो ये तो प्रभु का व्यक्ति दिखता நீ है, தயவு செஞ்சு எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க. तू हमारे घर पर आकर भोजन करके जा। அவரோட ஒரு தீர்க்கதரிசியோட ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். और उसके साथ में एक भविष्यवक्ता है। 2 ஊழியக்காரங்க அந்த சகோதரி வீட்டுக்கு போறாங்க. 2 सेवक लोग उस बहन के घर पर जाते 2 हैं। பேருக்குமே நல்ல சாப்பாடு கொடுத்தா दोनों को अच्छा भोजन दिया गया, அப்படி போறாங்க. वो वैसे ही जाते அந்த हैं। சகோதரி சொல்லுகிறார், वो बहन कहती है நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து தங்கணும். आप बार बार हमारे घर पर ठहरो, நான் எங்க வீட்டுல மாடியில ஒரு நல்ல ரூம் போட்டு கொடுக்கிறேன். मैं आपके लिए मेरे ऊपरी कोठरी में कमरा बनाती हूँ, நீங்க தயவு செஞ்சு எங்க வீட்டுல தங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகணும். आप हमारे घर पर रहकर खाना खाकर जाइए। எதனால இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறான்னா, क्यों इस बात को वो कहती है? பைபிள் சொல்லுகிறது बाइबल कहता है தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறது. क्योंकि प्रभु का वचन भविष्यवक्ताओं के पास आता அந்த है தீர்க்கதரிசி அந்த வீட்டுல உள்ள குறைகள் எல்லாம் சொல்லுவார். और वो भविष्यवक्ता उस घर के सारे कमियों को बताएगा। எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், कैसे आप आशीष पा सकते हो, வேலையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், आपके काम में कैसे आशीष होगा, பைபிளில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், आपके कीर्तियों में कैसे आशीष இது होगी। எல்லாமே தீர்க்கதரிசி சொல்லுவார். ये सारी बातों को भविष्यवक्ता बताते அப்ப हैं। சுனேமியா நினைக்கிறா, आप तब ये सुनेमी सोचती இந்த है, தேவனுடைய மனிதன் என் வீட்டுக்கு வந்தா यदि यह व्यक्ति मेरे घर पर आएगा எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், मेरे लिए आशीष होगी, நான் தேவனோடு நடப்பதற்கு ஆசீர்வாதமா मैं இருக்கும். प्रभु के साथ चलने के लिए आशीष बनेगा। ஆகவேதான் அந்த மனிதனை அழைத்தார். और इसीलिए उसने उस व्यक्ति को बुलाया। அவர் திடீர்னு ஒரு நாள் நினைக்கிறாரு, वो अचानक एक दिन सोचता இந்த है, சகோதரி அடிக்கடி நமக்கு சாப்பாடுலாம் தாரா, ये बहन तो बार बार हमको भोजन खिलाती நல்லா है, விசாரிக்கிறார், हमारा अच्छा देखभाल करती இவளுக்கு है, ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணும். क्या इसको इसके परिवार को कुछ में मदद करना चाहिए। அவர் கூப்பிட்டு கேட்கிறார், और उसने बुलाकर पूछा, சகோதரியே நீ அடிக்கடி எங்களுக்கு நல்லா விசாரிக்கிறாய், हे मेरी बहन, तू बार बार आपका हमारा अच्छा देखभाल करती நல்ல है, சாப்பாடுலாம் தருகிற, अच्छा भोजन देती है, நான் ஏதாவது ராஜாட்ட பேசி உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, क्या राजा से तेरे बारे में कुछ बातें करके तेरे लिए मदद की बात करूं? எதற்காக நீ இப்படி செய்கிற? क्यों किस कारण हमारी ऐसी देखभाल करती है। என்ன சொன்னா, उसने क्या कहा, எனக்கு ஒண்ணு வேண்டாம், मुझे कुछ आवश्यकता என் नहीं, தேவன் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், मेरा प्रभु ने मुझे आशीष किया है, நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன், मैं बहुत ही खुशी हूँ, ஆகவேதான் உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன். और इसीलिए मैं आपको भोजन देती ஆனா हूँ। திரும்ப பார்த்தா அவர் சொல்லுகிறார், लेकिन वो बाद में वो कहती है அவங்களுக்கு குழந்தை இல்ல. और उसको कोई बच्चा नहीं। ஆகவேதான் அந்த எலிசா சொல்லுகிறார், इसीलिए एलिशा कहता है, உனக்கு குழந்தை இல்லையா? क्या तेरा कोई संतान नहीं है। கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், प्रभु यहोवा कहता है, ஒரு வருஷத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். एक साल के अंदर तेरा एक बच्चा उत्पन्न होगा। வீட்டுக்கார பொம்பளை சொல்றா, और वो स्त्री कहती है, ஐயோ எனக்கு
வயதாகி விட்டது और वो तो मुझे तो मैं बुजुर्ग हो चुकी हूँ। நீங்க சொன்னது எனக்கு நடக்காது आप जो कहते हैं मेरे जीवन में नहीं होगा, वो नहीं चाहिए। அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார் वो भविष्यद्वक्ता कहता நான் है தேவனுடைய ஊழியக்காரன் मैं प्रभु का सेवक हूँ கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன் और प्रभु के नाम से मैं कहता हूँ உனக்கு வருகிற வருஷத்துல ஒரு ஆண் பிள்ளை இருக்கும் मैं आने वाले साल में तेरे लिए एक लड़का जन्म होगा அப்படியே அவளுக்கு ஒரு குழந்தை और பிறந்தது वैसा ही उसको एक पुत्र जन्म भी हो गया। அப்படி இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டார் कैसे ये ऐसे आशीष को उसने पा लिया? தேவனுடைய மனிதனிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தது प्रभु के व्यक्ति के पास प्रभु का वचन रहता है அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு और வந்தது. वो वचन उनके जीवन में आशीष ले आया। குழந்தை இல்லாத அவளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல குழந்தையை கொடுத்தார் जिसका कोई संतान नहीं था, प्रभु ने उन्हें अच्छा सा संतान அந்த दे दिया। வாழ்க்கையில ஆசீர்வாதம் उनके जीवन में आशीष। திடீரென்று ஒரு பிரச்சனை அந்த தேசத்துக்கு வரப்போகிறது अचानक समय पर एक उस देश में समस्या आने वाली है। தேச சொல்லுகிறார் निश्चय कहता है இந்த தேசத்துல इस देश में 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது 7 साल अकाल होगा। ஆகவே நீ தயவு செய்து இங்கிருந்து காலி பண்ணி இன்னொரு ஊருக்கு போயிடும் அப்படிங்கிறார் इसीलिए तू यहाँ से खाली कर और तू दूसरे देश में जाकर रहना। அவன் என்ன சொல்றா क्या कहती है? நீ நான் ஊரை காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போகணும் इस जगह को खाली करो, दूसरे देश में चला जा। திரும்ப அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலும் பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கண்டு கொண்டார் और वहाँ पर वो स्त्री ने फिर से एक आशीष की बात को पाई है। அவர் சொல்லுகிறாரு वो कहता है இதுல இந்த தேசத்துல ஒரு பஞ்சம் வரப்போகிறது इस देश पे एक अकाल पड़ने वाला है ஆகவே நீ தயவு செய்து என்ன செய்யணும்னா और इसीलिए तुमको क्या करना है? நீ இந்த ஊரை விட்டு வெளியே போயிடணும் आप इस गांव से बाहर चले जाओ। பஞ்சம் வரும்போது நீ உன்னை பாதுகாக்கணும்னா இந்த ஊரை விட்டு நீ வெளியே போகணும் अकाल आने के समय पर यदि तुम अपने आप को बचाना चाहते हो तो इस देश से बाहर चले जाओ। அந்த சகோதரி உடனே இந்த ஊரை காலி பண்ணி அவ வேற ஒரு தேசத்துக்கு அவ போயிட்டா तुरंत वो इस देश को छोड़कर दूसरे देश की ओर चली गई। வசனம் சொல்லுகிறது वचन कहता है அவ அதாவது பெலிஸ்தருடைய நாட்டுல போய் அவ குடியிருக்கா वो फिलिस्तियों के देश में जाकर रहने लगी। कम से कम 7 வருஷம் அங்கேயே அவ விட்டு வந்தா करीब 7 वर्ष तक वहां पर जाकर रहने लगी। 7 வருஷத்துக்கு பிறகு 7 वर्ष के बाद தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப वो வருகிறார் अपने देश को लौट कर आती है। இது 8வது அதிகாரம் इसी में 8वां अध्याय पर மூணாவது வசனம் சொல்லுகிறது तीसरा वचन कहता है 8வது அதிகாரம் 3 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்பி வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனாள் 7 वर्ष के बीतने पर वह फिलिस्तीनियों के देश से लौट आई और अपने घर और भूमि के लिए दुहाई देने को राजा के पास गई। இப்போ அந்த தேசத்துல வரக்கூடிய பஞ்சம் எல்லாரையும் பாதிக்க போகுது उस देश में आने वाला अकाल सबके ऊपर एक हानि ले आने वाला। தேவனுடைய மனுஷன் அந்த சகோதரி வீட்டுக்கு அடிக்கடி வந்ததுனால அவங்கள பார்த்து அவர் சொல்லுகிறார் और प्रभु का व्यक्ति उस घर पर बार बार आता है, इसीलिए उस स्त्री से उसने कह दिया 7 வருஷம் இந்த ஊர்ல இருக்க கூடாது 7 साल इस देश में मत रहना। இவ உடனே எங்க போயிட்டா तुरंत ये कहाँ चली गई? தூரமா போயிட்டாங்க எந்த சொல்ல ஒருவேளை ஆந்திராவுக்கோ இல்ல சென்னைக்கோ ஏதோ தூரமா போயிட்டா कहीं पर दूर में, करीब आंध्रा के दूर में या चेन्नई के दूर में चली गई இல்ல மகாராஷ்டிரா விட்டு பஞ்சாப் போயிட்டா या வச்சுக்கலாம் फिर महाराष्ट्र छोड़कर पंजाब में शायद गई 7 होगी। வருஷம் அங்கேதான் உட்கார்ந்தாங்க 7 वर्ष उसी देश में रही। வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க घर को तो ताला लगाकर चला गया, வெளியே போயாச்சு दूर चले गए। 7 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது வீடு பத்திரமா தான் இருக்கு 7 वर्ष के बाद जब घर पर लौट कर आई तो घर तो सही सलामत है, ஆனா அவருடைய நிலத்துல வேற ஒரு ஆள் பயிர் வைக்காங்க लेकिन उसके जमीन पर और कोई वहाँ पर खेती कर रहा है। அங்க போய் பார்த்தா அது ஏன் நல்லன்னு சொல்றான் और वहाँ जाकर पूछा तो उसने कहा ये तो मेरी खेती है। இப்போ அவளுக்கு யார் நியாயம் செய்ய முடியும் अब उसका न्याय कौन कर सकता है? ராஜா தான் செய்ய முடியும் केवल राजा ही कर ஆகவே पाएगा। இப்போ ராஜா தப்பு போகிறா अब राजा के पास ये जा रही ஆனா है, தேவன் இந்த சூழ்நிலையை ஒரு மாதிரி மாற்றி வைத்திருக்கிறார் लेकिन इस परिस्थिति को प्रभु ने पूरा बदल के रखा है। இவளுக்காக நிறைய காரியம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறார் प्रभु ने इसके जाने के पहले बहुत सारी चीजों का तैयारी कर लिया। முதல் வசனம் சொல்லுகிறது पहला वचन कहता है எலிசா தன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி और என் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு எங்கேயாகிலும் போய் சஞ்சரி என்றார் और एलीशा ने वो स्त्री और उसके परिवार से कहा कि तू उसे दूसरे देश पर जाकर अपने आप को, अपने परिवार का रक्षा அந்த कर। ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி
புறப்பட்டு பெலிஸ்தர் தேசத்துல 7 வருஷம் சஞ்சரித்தார். और वो स्त्री उस देश से निकलकर फिलिस्तियों के देश में 7 वर्ष तक जीवन बिताई। இவன் திரும்பி வரும்போது और जब वो वापस लौटी, அங்க ராஜாட்ட போகிறார். वो राजा के पास जा रही है, அங்க ராஜா இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கார். लेकिन वहाँ पर राजा किसी और से बातें कर रहा है। என்ன பேசிட்டு இருக்கிறாரு? क्या बातें कर रहा है? அந்த நேரத்திலே उस समय पर 4வது வசனம், 14वां वचन, ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனா இருந்த கேயாசி உடனே பேசிக் கொண்டிருக்கிறார். और राजा उस समय पर परमेश्वर के भक्त का सेवक गेजी से बात कर रहा है। ராஜா என்ன சொல்லுகிறாரு? और राजा क्या कहता है? எலிசான்னு ஒரு மனுஷன் இருந்தாரா? एलिशा नामक एक व्यक्ति था, அவருக்கு இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினாரா? उसको प्रभु ने ये बातें सब बताया है। எப்படி இருந்தார் அவரு? वो कैसे था? அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை விசாரிக்கிறார். और उसका नौकर गेहाजी से उसके बारे में पूछता है। ஏன்னா கேயாசி தான் தெரியும், ஏன்னா அவர் கூட இருந்தார். लेकिन गेहाजी को पता है क्योंकि वो उसके साथ में रह चुका। கேயாசி சொல்றார், அவர் என்ன சொன்னாரோ அது நடந்தது. गेहाजी कहता है वो जो भी कहता था वो हो जाता था। அவர் ஒரு வீட்ல தங்கி இருந்தாரு. वो एक घर पे रहा था, அவருக்கு ஒரு அந்த வீட்ல குழந்தை இல்லாம இருந்தது. इस घर पर कोई संतान न था। அவர் ஜெபம் பண்ணார், குழந்தை பிறந்தது. उन्होंने प्रार्थना किया, अगले साल में उनको लड़का हो ஆனா गया। வாலிபன் அவர் ஒரு பையன் இறந்து போயிட்டார். लेकिन जवान होने के समय पर वो लड़का मर गया। அப்ப ஒரு தாயார் சொன்னா, तब उसकी माता ने कहा, தேவனுடைய மனிதனே நீர் வந்து கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். और हे प्रभु के व्यक्ति दास, आप आकर जरूर प्रार्थना करें। எலிசா போய் ஜெபம் பண்ணுகிறார். एलिशा ने जाके प्रार्थना किया, செத்து போன பிள்ளை உயிரோட வந்துட்டு मरा हुआ लड़का फिर से जी उठा। ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. राजा को बहुत ही आश्चर्य அது हुआ, எப்படி நடந்தது? ये कैसे हो सकता செத்து है? போன பிள்ளை எப்படி உயிரோட? ऐसे मरा हुआ लड़का जी हुआ। இப்படி விசாரிக்கும் போதுதான் ऐसे पूछ ही रहा था, அந்த சகோதரி அவங்க பிள்ளை எல்லாம் உள்ள வராங்க. और वो स्त्री और उसका लड़का वहां पर अंदर प्रवेश करते हैं। 4வது வசனம் வாசிக்கலாம். 14वां वचन को पढ़ेंगे। அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லி என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய இந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். राजा उसी समय परमेश्वर के भक्त के सेवक गेहजी से बातें कर रहा था और उसने कहा, जो बड़े बड़े काम एलिशा ने किए हैं उनका मुझसे वर्णन कर। जब वह राजा से यह वर्णन कर ही रहा था कि एलिशा ने एक मुर्दे को जिलाया, तब जिस स्त्री के बेटे को उसने जिलाया था वह आकर अपने घर और अपने भूमि के लिए दुहाई देने लगी। तब गेहजी ने कहा, हे प्रभु, हे मेरे प्रभु, हे राजा, ये वही स्त्री है और यही उसका बेटा है जिसे एलिशा ने जिलाया था। எப்படி ஒரு ஆச்சரியமான அந்த காரியத்தை ஆண்டவர் அங்க நியமித்து காமிச்சார். देखिए कैसे आश्चर्य की बात है, प्रभु उस समय पर उस स्त्री को वहां पर खड़ा किया। ஒரே நேரத்துல என்னெல்லாம் நடக்குது? एक ही समय पर क्या क्या बातें होता है। ராஜாவுக்கு தேவனுடைய சத்தியம் வெளிப்படுத்தப்படுது. एक राजा को सत्य बताया गया, தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர், भविष्यवक्ता कैसा है, அவர் என்ன சொன்னா நடந்தது. उसने क्या कहा तो हुआ। அடுத்து இப்ப இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு. अब ये स्त्री को कुछ जरूरत है, யாரோ நிலத்தை வச்சுட்டு காலி பண்ண மாட்டீங்க. और कोई तो जमीन को रखा है उसे खाली नहीं करता। அப்போ ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் நியமிச்சு கொண்டு விட்டார். अब सारे परिस्थिति को प्रभु ने वहां पर सही करके छोड़ दिया। ராஜாவுக்கு முன்னால அவன் சொன்னா, இதுதான் அந்த குழந்தை, राजा के सामने उसने कहा, यही तो वो लड़का है, இவன் செத்து படைச்சவன், यही तो मर गया था, जिलाया गया, இதுதான் அவங்க அம்மா. यही तो उसकी माँ है। ராஜா ஒரே சந்தோஷம். राजा को आश्चर्य हुआ, விசாரித்தான். उसने पूछताछ किया சரிம்மா என்னம்மா இப்ப வந்திருக்கேன்னு கேட்டா, और उसने पूछा कि अब क्या बात है कि तू मेरे दरबार में आई है। அவன் சொல்றா, 7 வருஷமா நான் வெளியே போயிருந்தேன், उसने कहा 7 साल मैं तो बाहर थी, இப்ப என் நிலத்துல இன்னொருத்தன் வந்துட்டான், अब मेरा जमीन में किसी और ने कब्जा कर அவன் लिया, காலி பண்ண மாட்டேங்கான். वो वहां से खाली नहीं कर रहा। உடனே ஒரு பிரதானி அனுப்புகிறார். राजा तुरंत एक बड़े व्यक्ति को भेजता है, நிலத்தை மட்டும் இல்ல, इसका केवल जमीन को नहीं, 7 வருஷம் என்னெல்லாம் செய்தானோ அத்தனை அவன்கிட்ட கொடுத்து சொல்லு. 7 साल तक इस जमीन में जो भी उगाया गया वो सारे चीजें उसके घर पर दे देना। ராஜாவே ஆர்டர் கொடுத்தாரு. राजा ने उसको तुरंत आज्ञा दिया, அவனுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. राजा ने उसकी सारी जरूरत को तुरंत
तुरंत पूरा किया। ஒரு எலிசா கூட இருந்ததுனால இந்த அதிசயம். एलिशा के साथ रहने के कारण यह अद्भुत हुआ है। இயேசு கூட இருந்தா என்ன நடக்கும்? यीशु अगर साथ रहेगा तो क्या क्या नहीं हो सकता। கர்த்தர் அதே காரியத்தை தான் நமக்கு செய்வார். आज भी प्रभु वही कार्य हमारे जीवन में करता है। தேவனுடைய வார்த்தையோட நடக்கும்போது, हम जब प्रभु के वचन के साथ चलते हैं, தேவனுடைய பரிசுத்தவான்களோடு இருக்கும்போது, प्रभु के पवित्र लोगों के साथ जीवन बिताते நம்ம हैं, வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் வார்த்தையே குறித்து பேசணும். हम जब प्रभु के वचन के बारे में ही बातें करेंगे। வசனத்தை பற்றி நாம ஒருவருக்கு பேசணும். वचन के बारे में एक दूसरे से बातें करना चाहिए। விசுவாசத்தை வளர்க்க வேண்டும். विश्वास को बढ़ाना चाहिए। வசனம் தான் கிரியை செய்யும். वचन ही कार्य करेगा। தேவன் அப்படிதான் வைத்திருக்கிறார். प्रभु ऐसा ही रखा है। நீங்க எந்த வார்த்தையை ஏற்று உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்கோ அப்படியே நடக்கும். आप जैसा सोचते हैं वैसा ही आपका भरोसा भी रहेगा। வசனம் எல்லா வசனத்திலயும் வல்லமை இருக்கு. सारे वचन में सामर्थ्य है। அந்த வசனத்தை நீங்க எப்படி அங்கீகரிக்கிறோ அப்படி நடக்கும். उस वचन को आप जैसे स्वीकार करेंगे वैसा ही இப்ப होगा। இந்த வார்த்தை வாசிட்டு என்னைய விசாரிக்க ஒரு ஆள் இல்லையா? अब इस वचन को पढ़कर क्या मेरा पूछताछ करने के लिए कोई व्यक्ति नहीं है? கண்டிப்பாக ஆச்சரியமும் அதிசயமாக உங்களை விசாரிப்பார். प्रभु जरूर आपका देखभाल आश्चर्य तरीका से நீங்க करेगा। இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார். आप जो खो गए हैं उसे प्रभु दोबारा लौटाएगा। பைபிள் நமக்கு போதிக்கிறது. और यही बात बाइबल हमें सिखाती है। அவர் தேவனுடைய மனிதனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தான் அடிக்கடி வீட்டுக்கு வாங்க வந்தேன். और प्रभु के वचन को उसके वचनों को सुनने के लिए उस भविष्यवक्ता को कहती थी हमेशा जाते आते मेरे घर पर आना। சரியாக தேவனுடைய மனிதனை அடையாளம் கண்டுபிடித்தவர். प्रभु सही व्यक्ति को प्रभु के दास को उसने पहचान लिया। தேவனுடைய 2 மடங்கு அபிஷேகம் பெற்ற எலிசா. एक दुगना आशीष एलिशा। இன்னைக்கு அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். आज वही आशीष मैं और आप पाना चाहिए। எலிசாவை போல. एलिशा के समान கர்த்தர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். प्रभु ऐसे ही कहता है என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் அதிகமாக செய்வான். मेरे पर भरोसा करने वाला मैं जो करता हूँ उससे भी अद्भुत कार्य करेगा। இன்னைக்கு யாரையோ இல்ல நானே அப்படி ஆகணும். और किसी के भरोसे में नहीं बल्कि मैं खुद वैसे बदलना நம்முடைய चाहिए। பிள்ளைகள் அப்படி ஆகணும். हमारे बच्चे ऐसे बनना चाहिए। பைபிள் சொல்லுகிறது. बाइबल कहती है தேவனுடைய மனிதனிடத்துல வார்த்தை இருந்தது. प्रभु के बच्चों के पास वहाँ पर वचन था। அன்னைக்கு அவன் கேட்டார் நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? उन दिनों में उसने पूछा क्या मुझे तुम्हें कुछ मदद करना है? அந்த சகோதரிக்கு குழந்தை இல்ல. उस स्त्री का कोई बच्चा न था। அவன் சொல்லுதா उसने कहा தேவன் என்னை அதாவது நிறைவுள்ளவளாக வைத்திருக்கிறார். प्रभु ने मुझे भरपूर करके रखा, ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். आशीष करके रखा है, அதுக்கு தான் நான் உனக்கு உதவி செய்கிறேன். इसीलिए तो मैं मदद करती हूँ। குறைவு இருந்தாலும் அதை ஒரு பெருசா காமிக்காம தேவனை மகிமைப்படுத்தினார். कमी कटी रहने पर भी उसे नहीं दिखाया लेकिन प्रभु की महिमा की। ஆனாலும் கர்த்தர் விசாரித்தார். लेकिन प्रभु उसको पूछताछ करके उसको अद्भुत किया। மத்தேயு சுவிசேஷத்துல கர்த்தர் அப்படிதான் சொல்லுகிறார். मत्ती के सुसमाचार में प्रभु ऐसे कहता है சீசனாக ஏற்றுக்கொண்டவனுக்கு சீசனுக்குள்ள ஆசீர்வாதம். और शिष्य करके जो बुलाया गया उसको चेले का आशीष होगा। நீதிமானை போல ஏற்றுக்கொண்டா நீதிமான கூடிய ஆசீர்வாதம். यदि धर्मी के अनुसार बुलाया जाएगा तो धर्मी का आशीष। தீர்க்கதரிசி போல ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டா தீர்க்கதரிசியுடைய ஆசீர்வாதம். भविष्यद्वक्ता का अनुसार बुलाया गया तो भविष्यद्वक्ता का आशीष। இயேசு என்ற நாமத்துக்காக यीशु के नाम के लिए ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது. एक गिलास पानी भी पियोगे तो उसका सामर्थ्य तुम पाओगे। நமக்கு எப்படிப்பட்ட நான் என்னதான் செய்திருக்கிறேன் கர்த்தருக்காக. हमने प्रभु के लिए क्या क्या किया? கர்த்தர் நம்மளை விடுவாரா? क्या प्रभु हमें छोड़ देगा? நிச்சயமாய் விட மாட்டார். जरूर नहीं छोड़ेगा। அதிசயமான காரியங்களை செய்வார். अद्भुत कार्य को करेगा। என்னுடைய தேவைகளை அற்புதமாக செய்வார். मेरी जरूरत को अद्भुत रीति से पूरा करेगा। அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை நமக்கு செய்யணும். प्रभु वैसे अद्भुत कार्य हमारे जीवन में करेगा। எழுதியிருக்கிற ராஜா சொல்கிறாரு, इसमें राजा कहता ஒரு है பிரதானி அனுப்பினான். और उसने एक उसके दास को एक हाकिम को அவர் அந்த भेजा தேசத்தை விட்டு போன நாள் முதல் और उस देश से छोड़कर जाने के दिन से लेकर இதுவரைக்குள்ள எல்லா காரியங்களிலும் வருமானத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்ய என்றார். आज तक का सारा हिसाब किताब करके उसे लौटा कर देकर அது देगा। ராஜாவுடைய வார்த்தை. ये राजा का जो आज्ञा है, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவள் பெற்றுக்கொண்டார். सारे आशीष को उसने पाया। அவளுக்கு ஆலோசனை முதலாவது வெளியே போன்னு சொன்னது யாரு? और उसको पहले बाहर जाकर के कहने वाला எலிசா कौन? தான் சொன்னார். एलीशा ने कहा நீ இந்த இடத்துல இருக்காத வேற ஒரு तू இடத்துக்கு. यहाँ पर मत रुकना, चले जा। தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். जब प्रभु की वचन का आज्ञा को पालन करते हैं तो हमें आशीष है। இன்னைக்கு நாம் சிலுவையை பற்றி நாம் யோசிக்கிறோம். आज हम क्रूस के बारे में सोचते हैं ஆண்டவர் கடைசி ராபோஜனத்துல சொன்னார், और प्रभु आखिरी प्रभु भोजन में என்னை कहता है, நீங்க நினைவு கூறணும். मुझे तुम स्मरण करो, நான் சிலுவையில வெற்றி சிறக்க मैं போகிறேன். क्रूस पर जय पाने वाला என் हूँ, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட मेरे போகிறது. पाप सब धोए जाने वाले சாபம் हैं, மன்னிக்கப்பட போகிறது. पाप क्षमा किया जाएगा, திரும்ப உயிரோடு எழும்புவேன். फिर से मैं जलाया जाऊंगा, எல்லாரும் நீதிமானாய் तुम மாற்றப்படுவீர்கள். सबको धर्मी बना दूंगा। என்னை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்கள். मेरे पर भरोसा करने वाले तुम धन्य हो। இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தான் நாம் இந்த ராபோஜனத்தை கலந்து वैसे
के ऊपर ही हम इस प्रभु भोजन में भाग लें। விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் இதுல பங்கு பெறும்போது ஒரு ஆசீர்வாதம். विश्वास के साथ हम इसमें भाग लेने के समय पे हमें आशीष है। பைபிள் சொல்கிறது ஒரு சகோதரன்ட்ட உங்க கூட பிறந்தவன்ட்ட சண்டை போட்டாலும் என்ன செய்யக்கூடாது. और बाइबल कहती है कि अपने इस भाई से किसी से झगड़ा करें तो भी क्या करना, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம வந்து ஆசீர்வாதம். प्रभु से कबूल करेंगे तो ही आशीष है। யாரா இருந்தாலும் சரி பிரச்சனையோட நம்ம செய்தா அது ஆசீர்வாதம் இருக்காது. कोई भी क्यों ना हो, समस्या के साथ इसका पालन करेंगे तो हमें आशीष नहीं मिलेगा। என்னுடைய காணிக்கையும் தசமபாகம் கர்த்தர் இரண்டாவது அப்படிங்கிறார். और प्रभु मेरा दान या दसवांश वो दूसरे स्थान पर है कि कह दिया। நீ உன் வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்க. पहले तो अपने परिवार के साथ घर के अंदर शांति से அதுக்கு रहना, பிறகு உன் காணிக்கை எனக்கு வேணும் இல்லைன்னா வேண்டாம்னு சொல்றாரு. उसके बाद ही तेरा दान मुझे चाहिए, नहीं तो दान की आवश्यकता नहीं। அந்த வார்த்தையின்படி போகும்போது நம்மள ஆசீர்வாதம். हम उस वचन के अनुसार चलने के समय पर आशीष है। நமக்காக பேசுறதுக்கு இன்னொரு ஆள் இருப்பார். हमारे लिए बातें करने के लिए और कोई रहेगा, கர்த்தர் அனுப்புவார். प्रभु भेजेगा। நிறைய வசனத்துல பழைய ஏற்பாட்டுல இருக்கு பாருங்க. पुराने वचन पर बहुत सारे जगह पर யாரையாவது அனுப்பி வழி நடத்துவார். किसी न किसी को भेजकर रास्ता खोलेगा। அந்த ஆண்டவர் யோசேப்புக்கு தான் வழி நடத்துவார். योसेफ को प्रभु ने इसी चलाया வழி தெரியாம காட்டில் நின்று இருக்கிறார். और बिना रास्ता देखे वो रास्ते पे खड़ा है। ஒரு மனிதர் வந்து சொல்றான் உங்க அண்ணன் அங்கதான் தோத்தாங்க ஏரியால இருக்காரு. और वो वहाँ पर एक व्यक्ति आकर कहता है तेरा भाई वहाँ पर दोतान में है। வழி காண்பிக்கிற ஆண்டவர். और रास्ता दिखाने वाला வழி प्रभु, நடத்துகிற ஆண்டவர். रास्ता चलाने वाला நமக்கு प्रभु, கர்த்தர் அப்படியே நடத்துவார். हमें भी प्रभु ऐसे चलाएगा। கராபோஜன ஆறுதல்ல நம்ம உள்ளான இதயத்தோட பங்கு பெறணும். इस प्रभु भोजन में पूरे हृदय से हमको भाग लेना। பவுல் சொல்கிறார் पौलुस कहता நீங்களே है உங்களை உயிர்ந்து ஆராய்ந்து பாருங்க. तुम अपने आप को जांचो, நம்முடைய தேவன் நல்லவர். हमारा प्रभु भला है। குறைகளை அறிக்கை செய்யுங்க, तो कमी गति को कबूल करो, விட்டுருங்க. छोड़ दो உங்களுடைய பாரத்தையும் பாவத்தையும் தேவ சமூகத்துல விட்டுட்டு तुम्हारा बोझ दुख को प्रभु के पास छोड़। கர்த்தரோடு இந்த பங்கில பங்கு பெறும்போது प्रभु के साथ इस बोझ में भाग लेने के साथ சொல்கிறார் நீங்களே சீசரா இருப்பீர்கள். वो कहता है तुम मेरे चेले बनोगे, நீ என்னுடைய சரீரமாய் இருப்பாய். तो मेरा शरीर रहेगा। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு वैसे தருவார். महिमा का आशीष प्रभु देगा। நம்ம எல்லாரும் கண்களை மூடிச்சோம். हम सब आंखों को बंद करके प्रार्थना करें। எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. हम सब प्रार्थना करें। தேவனுடைய அந்த மகிமையான அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். प्रभु की मर्जी को हमें पूरा करना। சமாதானமாய் இரு.